பிரபல யூடியூபர் ராகுல் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் கணவரின் குடும்பத்தினர் தன்னை ஒதுக்குவதாக ராகுலின் மனைவி தேவிகா ஸ்ரீ குற்றம் சாட்டியுள்ளார். ராகுலுக்கு வேறு பெண்ணுடன் திருமணமாகி 6 மாதத்தில் அவர்கள் பிரிந்துவிட்டதாகவும் பின்பு இன்ஸ்டா மூலம் பழகி தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இறுதிச் சடங்கை கூட செய்ய விடாமல் ராகுலின் பெற்றோர் தன்னை தடுத்ததாக தேவிகா ஸ்ரீ தெரிவித்துள்ளார். ஏன்னா என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான். நான் எங்க போய் நிப்பேன்? நான் அவங்க கூட போய் நிக்கிறேன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு பொண்ணா வந்து நிக்கிறேன், என்னை பாத்துக்குங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி நிக்கிறேன். ஏன் அதுக்கு என்ன விட மாட்டேங்கிறீங்க? நான் கேட்பேன்ல, என் புருஷன் தானே, உங்க பையன் தானே, உங்களுக்கு ஒரே பையன். அப்ப நான் வந்து நிக்கிறேன், உங்களுக்கு ஆறுதலா நான் இருக்கேன். உங்க கூட தானே இருந்தேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுங்கிற சின்ன சின்னது வரும். அதனால எங்க மாமியார் இப்படி சொன்னாங்க. பேசி இப்படி ஆளையா விட்டு போட்டு இழந்து போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சினிமால ரொம்ப ஆர்வங்க. அவருக்காக நான் வேண்டுதல் கூட வச்சிருந்தேனே. இந்த அடுத்த மாசி மாசம் நான் கல்யாணம் ஆன கோயிலே வந்து அவருக்கு அளவெடுக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேனே. அவருக்கு எல்லாமே தெரியுமே. அவருக்கு அந்த வீடு மாத்திரன்னு சொல்லும் போது கூட, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பட வாய்ப்பு வரும்னு சொல்லக்கிறத நாங்க போனோம். ஒரு படம் பண்ணியே முடிச்சிட்டாரு. அது எல்லாமே எடிட்டிங் முடிஞ்சு ரிலீஸே ஆக போகுது. இன்னொரு படத்துக்கு சைன் போட்டு வச்சிருக்காரு. நிறைய இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், மூவி ஷூட்ல இன்ட்ரெஸ்ட், பைக் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட். அவர் பைக்னா அவ்வளோ விருப்பம். அவருக்கு அந்த பைக்குக்கு ஒரு கீரல் ஆச்சுன்னா கூட அவ்வளோ கஷ்டப்படுற மனுஷன் அவரு. ஆனா அந்த பைக்கை இந்த நிலைமையில இவர் இப்படி விட்டுட்டு போவார்னு நினைச்சு கூட பாக்கலைங்கண்ணா.